சந்திரபாகா நதியுடைய மகாத்மியத்தை பற்றி இருந்த அபங்கத்தை தான் இப்போ நம்ம அனுபவித்தோம். அடுத்ததா நாமதேவன். இப்போ பாண்டரங்கன் நாமதேவருக்கு என்ன லீலை பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? दामाजी पंडितों नाम कष्टित वैष्णव पुंगवः भार्यया गुणवत्यापि चक्रे गारस्त्यमाश्रमं चक्रे गारस्त्यमाश्रमं तयोर्विठ्ठल कारुण्या तयोर्विठ्ठल कारुण्या जन्ये भक्तिमताम्बरः नामदेवा 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 नामदेव इति ख्यातः पुत्रः सद्गुणसंयुतः पुत्रः सद्गुणसंयुतः पुत्रः सद्गुणसंयुतः नामदेव इति ख्यातः पुत्रः सद्गुणसंयुतः தாமாஜி பண்டிதர் ஒருத்தர் இருந்தாராம். அவரை தாமாஜி ஷேட் அப்படின்னு கூப்பிடுற வழக்கம் உண்டு. அவர் ஒரு வைஷ்ணவ புங்கவர். அவருக்கு ஒரு குணவத்தியான மனைவி இருந்தாளாம். அவள் தான் குணாபாய். அவளுடைய குணத்துக்கு ஏற்ற பேரா வச்சிருக்காளாம். குணாபாய் சக்கரே கார்ஹஸ்தியம் ஆசிரமம். அவ ரெண்டு பேரும் கிரகஸ்தாசிரமத்தை கடைபிடிச்சுன்னு வந்தாளாம். அவளுக்கு விட்டலனுடைய கருணையினால காருண்யத்தினால வரும் போல நாமதேவர் அப்படின்ற குழந்தை அவளுக்கு பிறந்ததாம். அந்த அந்த குழந்தை சத்குண சம்யுதக, சத்குணங்களும் நிறைஞ்ச குழந்தையா வளர்ந்துன்னு வந்துன்றதுதான். நாமதேவருக்கு பாண்டுரங்கன் இடத்துல பூஜை பண்ணணும்னாலே ரொம்ப பிடிக்குமா.
அப்போ ஒரு சமயம் தாமாஜி ஷேட்ன்றதுனால நிறைய பிஸ்னஸ் வேலைக்கெல்லாம் வெளியூர் போவார் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அவருக்கும் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சமயம் வந்துருத்தோ. அப்போ நாமதேவருடைய அம்மா குணாபாய் கூப்பிடுறாளாம் நாமதேவர் விளையாடின்னு இருக்கார். குணாபாய் கூப்பிடுறாளாம், நாமதேவா நாமதேவா இங்க வாப்பா. உடனே நாமதேவர் ஓடி வந்து, என்னம்மா? இன்னைக்கு அப்பா வெளியூருக்கு போயிருக்கார், அதனால நீ தான் இன்னைக்கு பாண்டகனுக்கு பூஜை அலங்காரம் தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் நீ தான் பண்ண போற அப்படின்னு ஒன்று நாமதேவர் துள்ளி குதிச்சாராம். அவருக்கு ஒரே சந்தோஷமா இருந்ததாம், பாண்டகனை பூஜை பண்ண போறோம் அப்படின்னு. உடனே இப்போ குணாபாய் சொல்றான்னா, நீ என்ன பண்ணு, உடனே குளிச்சுட்டு வேற வஸ்திரத்தை கட்டிண்டு ஊர்த புன்றம் இட்டுண்டு பூஜை சாமான்கள்லாம் எடுத்துட்டு நீ பூஜை பண்ணு அப்படின்னு குணாபாய் சொல்ல, நாமதேவரும் அப்பா நமக்கு பூஜை பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சதா பத்தியா, பாண்டகனே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் பாரு அப்படின்னு சந்தோஷமா குளிச்சுட்டு வேற வஸ்திரத்தை கட்டிண்டு ஊர்த புன்றம் இட்டுண்டு பூஜை சாமான்கள்லாம் எடுத்துட்டு பூஜை பண்ண போறாராம். அப்போ நாமதேவர் பாண்டகனுக்கு அலங்காரம் தூபம் தீபம் எல்லாம் காமிச்ச உடனே பூஜை பண்ண உடனே குணாபாயும் நைவேத்தியம் கொண்டு வரலாம். ஒரு தட்டில் அழகா ரொட்டி தால் வெண்ணெய் தயிர் பால் எல்லாத்தையும் ஒரு அழகா ஒரு நார்த் இந்தியன் தாலி மாதிரி ரெடி பண்ணியிருக்காளாம், ஒரு ராஜ் போக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காளாம். அப்போ நாமதேவர் ஊட்டி விடுறாராம், ஜீவிதோ கிருபாலா பாண்டுரங்கா கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜீவிதோ கிருபாலா பாண்டுரங்கா. நாமதேவர் ஊட்டி விடுறாராம், ஜெயவித்து கிருபாலா சாப்பிடுப்பா. நாமதேவர் நினைச்சுட்டு இருக்கார், பொதுவா அப்பா எப்பொழுதும் திரை போட்டுட்டு வந்தோடனே பாண்டவன் உண்மையாவே வந்து சாப்பிடுவான்னு நாமதேவர் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அவருக்கு தெரியாது இல்லையா, பாண்டவன் அர்ச்சா ரூபமா தான் இருப்பான்னு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்மளும் நைவேத்தியம் பண்ணுவோம், எல்லாத்தையும் அழகா ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு அடுக்கி வச்சுட்டு இப்படி தட்டை கொண்டு போய் இப்படி வைப்போம், காமிச்சது காமிக்காதுமா எங்கேயாவது பாண்டகன் சாப்பிட்டு போறான்னு பட்டன் எடுத்துன்னு ஓடி போயிடுவோம். நமக்கு சாப்பிட சாப்பாடு வேணும்னு பாண்டகனுக்கு சரியா நைவேத்தியம் பண்ணாம நம்ம எடுத்துன்னு போயிடுவோம், இப்படி காமிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு போயிடுவோம். ஆனா நாமதேவருக்கு கொஞ்சம் கூட மனசுல கல்மிஷமே இல்லையா, இப்படி பாண்டகன் உண்மையாவே வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாராம். ஜீவிதோ கிருபாலா பாண்டுரங்கா கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜீவிதோ கிருபாலா பாண்டுரங்கா அச்சுதா வாமனா தசரத நந்தனா தேவி பூங்கா கிருஷ்ணா பாண்டுரங்கா அச்சுதா வாமனா தசரத நந்தனா தேவி பூங்கா கிருஷ்ணா
पांडुरंगा केशवा माधवा गोविंदा गोपाला जीवितु कृपाला पांडुरंगा இதே பாவத்தை தான் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்ஹித ஸ்லோகத்தை சொல்லியிருக்காராம். பக்தவத்சலா கோவிந்தா பாண்டுரங்கா கிருபாநிதே பக்தவத்சலா கோவிந்தா பாண்டுரங்கா பாண்டுரங்கா கிருபாநிதே वासुदेव जगन्नाथ क्षीरं पिब जनार्दना பக்தவத்சலா கோவிந்தா பாண்டரங்கா என் கிருபாநிதே வாசுதேவா ஜெகநாதா இந்த ஜெகத்துக்கே நாதனான நீ பால குடிப்பா. யா கிருபா दैत्य पुत्रेपि या कृपा बालके ध्रुवे तां कृपा मयि दीनेऽपि 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 कुरु भामा मनो யா கிருபா தைத்திய புத்திரேபி. தைத்தியன் அப்படின்னா என்ன அப்படின்னா தைத்தியன்னாலே அசுரன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த அசுர குலத்துல பிறந்த அந்த பிரகலாதனுக்கு நீ அனுகிரகம் பண்ணலையா, அசுரனுக்கே பிறந்த அந்த இரண்யகசிபுக்கு பிறந்த அந்த பிரகலாதனுக்கு நீ அனுகிரகம் பண்ணலையா, அப்படி அந்த பாலகனான அந்த துருவனுக்கு நீ அனுகிரகம் பண்ணலையா, அப்படி பிரகலாதனையும் துருவனையும் போல நானும் ஒரு சின்ன பையன் தானே, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா பாண்டரங்கா. கிருஷ்ணா விஷ்ணு ஹரே மதுசூதனா முராரி ஜெவிது நரவரி பாண்டுரங்கா ஜெவிது கிருபா பாண்டுரங்கா கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜெவிது கிருபா पांडुरंगा ऐसी ग्लानी करिता विठ्ठल पावला नैवेद्य जेविला नामयाचा जेवितु कृपा पांडुरंगा केशवा माधवा गोविंदा गोपाला जेवितु कृपा पांडुरंगा पांडुरंगा जेवितु कृपाला क्षीरं पिब जनार्दना पांडुरंगा. இப்படி 5 வயசு குழந்தை இந்த அபங்கத்தை பாடுறதுதான். பக்திக்கு இந்த வயசுல தான் பக்தி பண்ணணும், அந்த வயசுல தான் பக்தி பண்ணணும்னு எந்த லிமிட்டேஷனும் கிடையாதான். 60 வயசுல தான் பக்தி பண்ணணும்னா கால் அப்படியே இதுவாயிடும், மண்டை குழம்பி போயிடும், கண்ணு தெரியாது, காது கேட்காது. அப்படி இருக்கும்பொழுது 60 வயசுலயும் பக்தி பண்ண முடியாது. அதனாலதான் பிரகலாதன்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னது, கர்ப்பஸ்ரீமானா இருந்த அந்த பிரகலாதன் சின்ன வயசுலயே இந்த பக்தி பண்ணது போல பக்திக்கு அந்த லிமிட்டேஷன்லாம் கிடையாதாம். பக்தி இருந்தா பாவம் தானாக வரும், அபங்கம் தானாக வாயில வரும், எல்லா பாண்டவனுடைய கிருபை தானே. அப்படி ராமதேவர் சொல்றாரா, கெஞ்சறாரா, பாண்டரங்கா ஜெயவித்து கிருபாலா எனக்காக வந்து சாப்பிடுப்பா, எங்க அம்மா பூஜை பண்ணா எங்க அப்பா பூஜை பண்ணா மட்டும்தான் நீ வருவியா, நான் பூஜை பண்ணா நீ வரமாட்டியா பாண்டரங்கா. நான் சொல்ற ஸ்லோகங்கள்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா நான் பிரேமையோடு கொடுக்குற இந்த நெய்வேத்திய ஜேவிலா நாமாயாச்சா, இந்த நாமதேவர் கொடுக்குற நெய்வேத்தியத்தை நீ ஏற்றுக்க மாட்டியா பாண்டுங்க அப்படின்னு கெஞ்சறாராம் நாமதேவர்.
ஓரளவுக்கு மேல நாமதேவர் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். பாண்டரங்கா, இப்ப நீ வந்து சாப்பிடலன்னா உன்னுடைய திருவடியில நான் வந்து முட்டிப்பேன். அப்படி இப்படி முட்டிண்டு மூர்ச்சையாகிற நிலையிலுமா கூட பாண்டரங்கன் சும்மா இருப்பானா என்ன? சேச்சே அப்படின்னு ஒருத்தரையும் விட்டுற மாட்டானாம். யாரு பாண்டரங்கா கிருஷ்ணா அப்படின்னு கதறாளோ, அவனுடைய நாமத்தை சொல்லி கதறாளோ, அவளுக்கெல்லாம் முதலாளா வந்து நிக்கிறவன் நம்ம பாண்டரங்கன் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 வயசு குழந்தை விட்டுடுவானா அந்த பாண்டரங்கன்? அப்படி கர்ண பீதாம்பரத்தோட மகர குண்டலங்களோட கையில கங்கணங்களோட அப்படி நவரத்னமும் பதிஞ்ச அந்த கிரீட்டத்தோட மந்தஹாச முகத்தோட அந்த தேஜஸ்வியான முகத்துல அந்த ஊர்த புன்றத்தோட அழகான கண்களும் குவைப்பழம் போல உதடும் கண்ணாடியத்தை கபோலமாக அப்படி அந்த 2 கைகளையும் தன்னுடைய இடுப்புல வச்சுன்னு உருண்ட திரண்ட புஜங்களோட அதுல புரள்ற வைஜெயந்தி மாலையோட சமைச்சகன்னா அந்த யோக பீடத்து மேல நின்னானோ இல்லையா பட்டு நாங்க ஒரு ஜோதி தெரிஞ்சுதான். அப்போ பாண்டங்கனே வந்து எழுப்பி விடுறானா, நாமும் நாமதேவா எழுந்திருப்பா, நீ கொடுக்குற நைவேத்தியத்தை நான் சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு ஒன்னேப்பா. நாமதேவருக்கு எப்படி இருந்திருக்கும்? தூக்கி வாரி போட்டுதான் நாமதேவருக்கு. ஏன்னா சாக்ஷாத் பரபிரம்மமான அந்த பாண்டரங்கனை நேரடியாக காட்சி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தானே அந்த நாமதேவருக்கும் இருந்திருக்கும். அப்படி பாண்டரங்கன் அந்த நைவேத்தியத்தை தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாம நாமதேவருக்கு ஊட்டி விடுறாராம். அப்படி பூஜை பண்ணி பக்தி பண்றதுக்கு சிறந்த உதாரணமே நாமதேவர் தானா. பண்டரிபுரத்துல நாமதேவருக்குனே ஒரு படி உண்டா, நாமதேவர் படி அப்படின்னு சொல்லுவா. எப்படி திருப்பதியில குலசேகராழ்வார் படின்னு சொல்லுவா இல்லையா, அது போல இங்க நாமதேவர் படி அப்படின்னு பண்டரிபுரத்துல சொல்லுவா. அப்படி நாமதேவர் வந்து ஆத்துக்கு போனதுனாலே அவருக்கு தெரியாதான், எப்ப பார்த்தாலும் கோவில்லே தான் இருப்பார், பாண்டரங்கனே பார்த்துட்டு இருப்பார், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பார். அப்படி தன்னுடைய மனைவி ராஜாயியோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காரா. அடுத்ததா